ஒட்டுமொத்த எண்ணிக்கையில் மாற்றம் செய்யப்படவில்லை, எல்லை மாற்றம் மட்டுமே நடந்தது. மக்களவை தொகுதிகள் வரைபடங்கள் மாற்றப்பட்டன. ஆனால் இப்பொழுது 2026க்கு பிறகு மக்களவை எண்ணிக்கை இடங்களை அதிகரிக்கப் போகின்றார்கள். 816ஆக அந்த இடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது தற்போது இருக்கக்கூடிய மக்கள் தொகையை கணக்கு வைத்து இந்த இடங்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை என்பது கிட்டத்தட்ட ஒரு 48ஆக மட்டும்தான் உயரும். இப்போது இருப்பதை விட 9 இடங்கள் தமிழ்நாட்டுக்கு உயரக்கூடும். ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு இது பெரிய அளவில் உயரும். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது அவற்றுக்கு மிகப்பெரிய அளவில் எண்ணிக்கை உயரும். அப்படி பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த இடங்களின் எண்ணிக்கையிலே 7.1 இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு குறைந்து போய்விடும். எனவேதான் மக்கள் தொகையை ஒரு அளவுகோலாக வைத்து மக்களவை தொகுதிகளை மறுசீரமைக்க கூடாது. 1971க்கு பிறகாக இதுபோன்று குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை மாநிலங்கள் செயல்படுத்த தவறிவிடும். மக்கள் தொகையை மட்டுமே காரணியாக வைத்து தொகுதி மறுவரையை செய்தால் அதிக மக்கள் தொகை இருந்தால்தான் அதிக தொகுதி இருக்கும் என்ற அடிப்படையிலே சில மாநிலங்கள் அந்த திட்டத்தில் பெரிய அளவில் பங்களிப்பு செய்யாமல் போய்விடும் என்பதன் காரணமாகத்தான் 1971 மக்கள் தொகை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட 543 என்ற எண்ணிக்கையை மீறி செல்லாமல் தொடர்ந்து சீரமைப்புகளை அந்தந்த மாநிலத்திற்குள் செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அதை முழுவதுமாக மாற்றி அமைக்கக்கூடிய வகையிலே மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்ப இடங்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் என்ற நிலைப்பாட்டுக்கு மத்திய அரசு சென்றிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த குழப்பங்கள் எல்லாம் எழுந்திருக்கின்றன. தமிழக முதலமைச்சர் அதையெல்லாம் விரிவாக கேட்டறிந்திருக்கின்றார். 2011 மக்கள் தொகையாக இருந்தாலும் சரி, 2026, 27 எடுக்கப்பட்டு வரக்கூடிய இந்த மக்கள் தொகையாக இருந்தாலும் சரி, இதை ஒரு காரணியாக பயன்படுத்தி அவர்கள் மக்களவை தொகுதிகளை சீரமைத்தால் ஒன்று தமிழ்நாட்டுக்கு 31ஆக எண்ணிக்கை குறையக்கூடும், அல்லது வெறுமனவே 48 அல்லது 49 என்ற எண்ணிக்கை அடிப்படையில் தான் தொகுதிகள் உயரக்கூடும். உயர்ந்தாலும் கூட மற்ற மாநிலங்களோடு வட மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது தமிழகத்திற்கான அந்த உயர்வு விகிதம் மிகவும் குறைவாகவே இருக்கும். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளவு மக்களவை இடங்கள் இருக்கின்றது என்பது குடியரசுத் தலைவர் தேர்தல் போன்றவற்றின் பொழுது அவசியமாகப்படுகின்றது. மத்திய அரசிடமிருந்து நிதி உதவியை பெறுவதற்கு அவசியமாகப்படுகின்றது. மேலும் ஒவ்வொரு தொகுதியிலும் நாடாளுமன்ற தொகுதி வளர்ச்சி நிதியை பெறுவதிலே மக்கள் தொகை எண்ணிக்கை அவசியமானதாக படுகின்றது. முக்கியமான சட்ட திருத்தங்களை கொண்டு வரும் பொழுது ஒவ்வொரு மாநிலமும் அந்த மாநில கட்சிகள் எந்த அளவு நாடாளுமன்றத்தில் அதிக எண்ணிக்கையில் இருக்கின்றார்களோ அதன் அடிப்படையில் தான் அந்த சட்டம் அந்த மாநிலத்திற்கு ஒவ்வாத சட்டமாக இருந்தால் அதை தடுத்து நிறுத்த முடியும். எனவே எண்ணிக்கை என்பது மிகுந்த முக்கியத்துவம் கொண்டதாக இருக்கும். இப்பொழுது ஒரு சில காரணிகளை அடிப்படையாக வைத்து மத்திய அரசு நாங்கள் எல்லோருக்கும் உயர்த்தி கொடுக்கின்றோம் என்று சொன்னாலும் கூட அது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. ஏனென்றால் நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தங்களை கொண்டு வரும் பொழுது ஒரு சில நேரங்களிலே அறுதி பெரும்பான்மை இல்லாமல் அவை பெரும்பான்மை அடிப்படையாக வைத்து சட்டப்பேரவையிலே அன்றைக்கு எத்தனை உறுப்பினர்கள் இருக்கின்றார்களோ அந்த உறுப்பினர்களில் 2 பங்கு உறுப்பினர்கள் இருந்தால் போதும் என்ற அடிப்படையிலும் சட்ட திருத்தங்களை கொண்டு வரலாம். அல்லது ஒட்டுமொத்தமாக 816ஆக இந்த எண்ணிக்கையை உயர்த்தும் பொழுது தென்னிந்திய மாநிலங்களுடைய பங்களிப்பு என்பது வெறுமனவே 195ஆகத்தான் இருக்கும். 600க்கும் மேற்பட்ட இடங்கள் வரை கூட வடபகுதி மாநிலங்களுக்கு இருக்கும். அவ்வாறு இருக்கும் பொழுது 409 இடங்களில் பெரும்பான்மை பெற்றாலே ஆட்சி அமைத்து விட முடியும். எனவே வட இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய வடமாநில பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த 600க்கும் கூடுதலான தற்போது தமிழக முதலமைச்சர் புறப்பட்டிருக்கின்றார். முதலமைச்சர் புறப்பட்டு சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இருந்து இந்த ஆலோசனை கூட்டத்தை நிறைவு செய்து கொண்டிருக்கின்ற புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். பொதுமக்கள் ஏராளமாக சாலையினுடைய 2 பக்கமும் குவிந்திருந்து முதலமைச்சருக்கு தங்களுடைய நன்றியை வரவேற்பை வழங்கி வரக்கூடிய காட்சியும் காண்கின்றோம். முதலமைச்சர் பயணிக்கக்கூடிய இந்த சாலையிலே ஏராளமான பொதுமக்கள் காத்திருந்து தற்போது முதலமைச்சருக்கு தங்களுடைய கைகளை அசைத்து நன்றி தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். முதலமைச்சரும் தன்னுடைய காரில் செல்லக்கூடிய நிலையில் கலைவாணர் அரங்கிற்கு முன்பாக இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து தற்போது முதலமைச்சர் தன்னுடைய நன்றியை தெரிவித்து வருகின்றார். முதலமைச்சருக்கு உற்சாகமான வரவேற்பினை வழங்கி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.